ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்குது, ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஜான்சன் ரிலேட்டட் தான். பட் இருந்தாலும் பேட் நியூஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணிடுவோம். பேட் நியூஸ் என்னன்னா, ஜான்சனா 200 டேட்ஸ் வந்து WWE கிட்ட கொடுத்தாங்களாமா. பட் WWE ஏன் 55 அப்பியரன்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. இந்த அப்டேட்டை கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக வெறி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதையும் சொல்லிடுறேன். குட் நியூஸ் என்னன்னா, ஜான்சனா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு WWE தான் இருக்க போறாரு. என்னடா சொல்றன்ற மாதிரி கேட்கும்போது இதை பற்றி ஜான்சனா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் பேசியிருந்தாருன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து நம்மளுடைய டாம் ரினால்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரினால்டி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லேருந்து ரெஸ்லிங் கேரியர் வரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நோட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அது என்னென்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் பாஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ். ஸோ அப்டேட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நடந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. குறிப்பாக ஊசோஸ் டாக் டீம் டிவிஷனுக்கு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய சாம்பியன்ஷிப்கான ஃபியூடும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா WWE ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த ரா முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ரா முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இன்டர்வியூ வந்து யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம்ன்றத WWE அஃபிஷியலாக இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ப்ரோமோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட்டாகவே வந்து WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாம் ரினால்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. பட் நோட்டபுளாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கூல் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ தலைவன் சின்ன பையனாட்டம் நல்லா கேப்லாம் போட்டு நல்லா வாட்ட சாட்டமாக தாங்க இருக்காரு. அதுலேயும் ஜான்சனா நல்லா கெத்தாக தான் இருந்திருக்காரு. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து நம்மளுடைய ராக் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருந்தாரு. அதில் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராக் சொல்லிக் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியரில் ஒரு நோட்டபுளாக ஒரு லைஃப் டேர்னிங்காக இருந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லிக் கொடுத்தாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் இருந்தாலும் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன திங்ஸ் தான் அது வந்து என் லைஃப்பை பெரிய லெவலில் மாற்றிருக்கு. அண்ட் ஆல்சோ அது பெரிய பூஸ்டாகவும் என் லைஃப்பில் அமைஞ்சிருக்குன்றதை ஜான்சனா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஒருவேளை ஃபைனல் பாஸ் கிமிக் அது மட்டும் இல்லாமல் ஜான்சனோட ஹீல் டர்ன்ஸ் அதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சேச்சா, அது வாய்ப்பு இல்லை. அது வந்து நல்ல விஷயம்ன்ற மாதிரி தலைமை சொல்லியிருக்க மாட்டாரு. மூணாவது வந்து ஜான்சனா அவருடைய அவைலபிலிட்டி பேசியிருக்காரு. ஸோ ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து அவரால் இது பொண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ பழைய மாதிரி மேட்ச் அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நார்மலாக பண்ண முடியல. ஸோ பயங்கரமாகவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணுன்றது பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி சண்டை போட முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்லியிருக்காரு. ஜான்சனாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 55+ ஆயிடுச்சு ஜான்சனாக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே நினச்சி சண்டை போட்டாலும் அவருடைய பாடி ஹெல்த்னஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கல போல. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா பேசியிருக்காரு. மூணாவது ஜான்சனா வின்ஸ் மெக்மேன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 2015 என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆக்குனாரு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானும் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்கியிருப்பாருன்ற மாதிரி கேட்கும்போது மேபி லாஸ்ட் மினிட் காலாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜான்சனா வின் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு பிளான்ஸும் வின்ஸ் மெக்மேன் போடலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிளான்ஸ் எதுவும் போடாதனால ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஐடியா கொடுத்துருக்காருன்னா, இந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் பண்ணலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ டேலண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அமையும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் அட்ரஸ் பண்ணியிருந்தாராமா. ஸோ அதன் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2015 கொஞ்சம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தோற்றுப்பாரு. அந்த ஓப்பன் சேலஞ்ச் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சீனா கொடுத்த ஐடியா தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு. கடைசி 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஸோ அப்கமிங் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் தான். ஸோ ஜான்சனா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தான் WWE இருக்க போறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்னன்னு கேட்கும்போது ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ WWE ஆம்பாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாமா. 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆம்பாஸ்டராக இருங்கன்ற மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாம். டில் 2013 நினைக்கிறேன். ஸோ அது வரை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சைன் பண்ணியிருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அம்பாஸ்டர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு மோஸ்ட்டாக கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு அம்பாஸ்டராக நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அம்பாஸ்டர். பட் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்ல ட்ரை. பிராண்ட் அம்பாஸ்டர்ன்றது என்ன ரோல்னா, ஸோ அவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர் அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், எப்படி போட் ஏர்பட்ஸுக்கு வந்து நம்மளுடைய ஷேர் இருந்தாலும் அதே மாதிரி நம்ம கேம்பஸ் ஷூக்கு வந்து டைகர் ஷெராஃப் இருப்பார். இப்போ புரியுற மாதிரி சொல்லலாம், நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா பட் அண்ட் ரன்வீர் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க பேரை வச்சு இவங்க ஃபோட்டோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா WWE நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டரோட ஸ்டேட்டஸ். அவங்க விற்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அம்பாஸ்டருக்கு செப்பரேட்டாக போகும் பிராண்ட் அம்பாஸ்டரோட ரோல். இது வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க. அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர் ஜான்சனா தான் இருந்திருந்தாரு. இப்போ அஃபிஷியலாக 5 வருஷத்துக்கு ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டராக வந்து
வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வச்சிருக்காங்க WWE. அதை தான் ஜான்சன் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ 5 வருஷத்துக்கு WWE தான் இருக்க போறாரு. ஸோ நிறைய ப்ரொமோஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனை வச்சு தான் WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த விஷயம் தான் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஜான்சினா 200 டேட்ஸ் கொடுக்குறேன்னாராம். பட் இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு 32 டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இது என்ன கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதை பற்றி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபேர்வெல் டூருக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட 200 டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஜான்சன் இந்த மாதிரி ஒரு 200 டேட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அவைலபிளாக இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அப்பியரன்ஸ் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் ட்ரிபிள் ஹெச் 52 டேட் போதும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாருன்றதை ஜான்சன் சொல்லலை. ஜான்சன் என்ன சொன்னார்னா என்ன ஒரு 200 டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும், என்னால் அப்பியரன்ஸ் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாராமா. பட் WWE லாஸ்ட் மினிட்ல இந்த அப்பியரன்ஸ் போதும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்றதை சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன டவுட்னா ஸோ எப்படி இவனுங்க வேணான்னு சொல்லியிருப்பானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜான்சனை சொன்னதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படா WWE இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருந்துச்சு. ஆக்சுவலி இந்த நியூஸ் நான் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக நம்பலை. ஸோ அதுக்கப்புறமா லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனோட இன்டர்வியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது தான் தலைமை இதை ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ 200 டேட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்வெல் டூருக்காக வந்து WWE கிட்ட ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாராமா. பட் அதனால 55 அப்பியரன்ஸ் மட்டும் ஃபியூச்சர் பண்ணி வச்சிருந்தானுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது ட்ரிபிள் ஹெச்சோட இன்வால்மெண்ட் இல்லாமலாம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க கையில் தானே இருக்குது. ஸோ டிகேஓ கையில் தான் இருக்குன்ற போது கண்டிப்பாக இவனுங்க வேணான்னு சொல்லியிருக்க மாட்டானுங்க கைஸ். ஏன்னா ஒரு அப்பியரன்ஸாக இருந்தாலும் இவனுங்க பல லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்துட்டு போயிடுவானுங்க. ஸோ ஒரு சின்ன அப்பியரன்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நிறைய மெர்ச்சன்டைஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி விட்டு போயிடுவானுங்க. ஸோ 200 டேட்ஸ் இருக்கும்போது ஏன் அதை தட்டி கால்ச்சானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஜான்சன் ஒரு ஊட்ட போடுறாரான்றது தெரியல. கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஊட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் WWE நம்பாமல் இருக்க முடியலங்க. இவனுக்கு எப்படி இதை மிஸ் பண்ணானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி பேமெண்ட் இஷ்யூக்காக ஏதோ வந்து பண்ணியிருக்கலாம் போல. ஸோ 220 அப்பியரன்ஸ்ன்ற போது ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மணி டீட்டெயில்ஸ் எதுக்காக வந்து பண்ணியிருக்கலாம். மேபி தலை வாங்கிட்டு அதிகமாக அமௌண்ட் கேட்டிருப்பாரு போல. ஸோ அதனால நீங்கள் இத்தனை இந்த இதுக்கு மட்டும்தான் பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் எங்கிட்ட காசு இருக்குன்ற மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, கண்டிப்பாக கிரியேட்டிவ் பிளான்ஸ் இல்லாமலாம் WWE பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஸோ ஏன்னா வந்து WWE லாஸ்ட் ஃபேஸில் வந்து ஜான்சன் வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சப் பண்ணி நல்லாவே பேட்சப் பண்ணி WWE வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் ஏன் WWE இதை பண்ணானுங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ குட் நியூஸ் பேட் நியூஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா.